நேரத்தினே அடுத்த பிரமல பார்த்தீங்கன்னா பாண்டியன் வானதியை பார்க்கறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்காங்க. அப்போ வானதி டாக்டர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வராங்க. வந்ததுமே பாண்டியனை பார்த்ததுமே எப்போ பாண்டி வந்த இவ்வளோ நேரமும் நான் டாக்டர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வானதி ரொம்பவே சந்தோஷமா டாக்டர் பத்தி பாண்டியன் கிட்ட ரொம்பவே பெருமையா சொல்றாங்க. உண்மையிலே பாண்டி அந்த டாக்டரை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஒரு கிராமத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு அவரு டாக்டரா இருக்காருன்னு சொல்லிட்டு பேச்சுக்கு பேச்சு டாக்டரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பாண்டியன் பயங்கரமா பொசசிவ் ஆகி டென்ஷன் ஆயிடுறாங்க. கொஞ்சம் நிறுத்திரியா, எதுக்காக நீ அந்த டாக்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உனக்கே பாண்டி இவ்வளவு கோவம் வருது? உண்மையிலேயே கம்பேர் பண்ணும்போது பார்த்தா அந்த டாக்டர் எவ்வளவு ஜாலியா இருக்காரு தெரியுமா? உனக்கு தான் அப்படி இருக்கவே ஒரு ஜாலியா பேசக்கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது பாரு, எப்படி கோவப்படுறேன்னு பாரு. உண்மையிலேயே சொல்றேன் பாண்டி, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்டரை பார்த்திருந்தானா அவரே தான் நான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். உண்மையிலேயே அவ்வளவு நல்லவரா இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிச்சிருந்தா போ, அந்த டாக்டரை போய் கல்யாணம் பண்ணிக்கோ, தயவு செய்து ஆளை விட்டுன்னு சொல்லிட்டு கையெடுத்துக்க முடிட்டு இங்கிருந்து வந்துறாங்க. ஒரு பக்கம் வானதி பாண்டியை இப்படி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாண்டியன் மேல பயங்கரமா கோவமா இருக்கிறாங்க. அந்த டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வானதியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வானதியை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அடுத்து வானதி கிட்ட வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன், எனக்கு ஏத்த ஜோடியா நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வானதி கிட்ட தன்னுடைய லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. அது கேட்டு வானதி பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. வானதி நான் ஆல்ரெடி பாண்டியனை லவ் பண்றேன்னு சொல்ல முடியாம அமைதியாயிடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வானதி பாண்டியன் கிட்டே போயிட்டு இது மாதிரி டாக்டர் என்ன லவ் பண்றேன்னு சொல்றாரு, என்ன சொல்றதுனே தெரியல பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அதை கேட்டதுமே பாண்டி பயங்கரமா டென்ஷன் ஆகி எனக்கு அப்பவே தெரியும் இது இப்படிதான் நடக்கும்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாண்டி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா கிட்ட உண்மையை சொல்லாம நிலாவை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சோழன் பார்த்து வச்சிருக்கிற வீட்டுக்கு நிலாவை கூட்டிட்டு போறாங்க. இனிமேல நம்ம இந்த வீட்டுக்கு தான் இருக்க போறோம் நிலா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. யாரு கிட்ட இந்த முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கோவப்படுறாங்க. இல்ல நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த ஒரு விஷயத்துல நான் கேட்கவே மாட்டேன், நான் இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறேன், இனிமேல் நம்ம இந்த வீட்டுல தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே உறுதியா சொல்றாங்க. அதை பார்த்துட்டு நிலா பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. நீங்க வந்து இருக்கிறதா இருந்தா நீங்க மட்டும் வந்து இருந்துக்குங்க, தயவு செய்து என்னால வர முடியாது, நான் அந்த குடும்பத்துலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன், உன்னை இது மாதிரி பெரிய வீட்டுல வச்சு ஒரு சந்தோஷமா வைக்கணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் இனிமேல் இங்கதான் இருப்பேன், எனக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்றாங்க. நிலா சோழன் கிட்ட உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே நீங்க மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்துல நான் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான், அப்படி இருக்கிறச்ச நான் எப்படி அந்த குடும்பத்தை விட்டு என்னால வர முடியும், அப்படி வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாருமே நம்ம இங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு சோழன் இங்கேயே வந்து என் நிம்மதி போகணும்னு நினைக்கிறியா, உங்களோட சந்தோஷமா கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த வீட்டுல, அதனாலதான் நம்ம இங்கே கூட்டிட்டு வந்து இங்கேயாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா இங்கேயே அவங்களையும் கூட்டிட்டு வந்து என் நிம்மதி கெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோழன் நிலா கிட்ட ஆக்ரோஷமா கோவப்படுறாங்க. நிலாவும் வீட்டுல போயிட்டு சேரன் பாண்டியன் எல்லாருக்கிட்டும் இந்த விஷயத்த பத்தி சொல்லி கோவப்படுறாங்க. சேரனும் சோழன் முடிவெடுத்தது நல்ல விஷயம் தானேப்பா, பக்கத்துல தானே இருக்கீங்க, எப்பனாலும் வந்து நாங்க பாத்துக்க போறோம், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும், இங்க இருந்து போறதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிலாவுக்கு ஆறுதல் சொல்லி புரிய வைக்கிறாங்க.